பார்க்க ஒளிமயமா இருக்கிறதுக்கு அடையாளமே இந்த அகல் விளக்கு தானே. கார்த்திகை திருநாள்னாலே இந்த ஒளியின் வடிவம் தானே. நம்மளை சுற்றி இருக்கிற இருள் நீங்கி வீடு ஃபுல்லாக வெளிச்சம் பரவணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கார்த்திகை திருநாளுடைய அடிப்படையை. திலீப், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு. நம்ம நார்மலா பேசலாமா? இப்போ இந்த விஜயதசமி அப்போ ஸ்வீட் காரம் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கார்த்திகை திருநாளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? கார்த்திகை பொரி, பொங்கல், இனிப்புன்னு நிறைய விஷயம் இருக்கு, எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாம் வாயில சொல்றதோட சரி, என்னையாவது எடுத்துட்டு வந்து இதை சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பியா? இந்த பாரு, இப்படி அலையாத. ஃபர்ஸ்ட் சூரிய வணக்கம் சொல்லு. சூரிய வணக்கம். அதாவது கார்த்திகை தீபம்னா சாயங்காலம் தான் விளக்கெல்லாம் வைப்பாங்க. அந்த டைம்ல உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அப்போ சாயங்காலம் கிடைக்குமா? இந்த பாரு, விட்டா இப்பவே நீ ஷோ எண்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆலய வழிபாட்டில் நெடுங்குன தீர்த்த ஜலேஸ்வர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கார்த்திகை திருநாள்னா வந்து சிவன் கோவிலில் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. ஆலயங்கள் அருளை அள்ளி வழங்கும் அறநிலையங்கள். இன்றைய ஆலய வழிபாட்டில் நாம் தரிசிக்கும் திருக்கோயில் நெடுங்குணம் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் திருக்கோயில். மலையை தரிசிப்பதும் மலையிலேயே வாசம் செய்வதும் தனி சுகம். இங்கே மனசுக்கு நிம்மதியும் மூச்சுக்கு சுத்தமான காற்றும் கிடைப்பது நிச்சயம். எந்த இரைச்சலும் காதுகளை இம்சிக்காது. இதனால்தான் ஓங்கி உயர்ந்து நிற்கும் மலைப்பகுதியை ஞானிகளும் தபஸ்விகளும் சித்தர்களும் தேர்ந்தெடுத்தார்கள். அங்கேயே குடிலமைத்து அல்லது குகையிலேயே குடிலாக்கி கடும் தவத்தில் ஈடுபட்டார்கள். சுகபிரம்ம முனிவரும் அப்படி ஒரு மலையை தேர்ந்தெடுத்தார். அந்த மலை சிவஸ்வரூபமாகவே காட்சி தந்ததைக் கண்டு சிலிர்த்து போனார். மலையின் உச்சியில் சிவனாரை எண்ணி கடும் தவத்தில் மூழ்கினார். முன்னதாக விஷ வண்டுகளோ பூச்சிகளோ தாக்காமல் இருப்பதற்கு தான் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றி அரண் அமைக்கவும் அந்த இடத்தை தண்ணீரால் சுத்தம் செய்யவும் எண்ணினார். மலை முழுவதும் சுற்றி வந்தும் கூட தண்ணீர் கிடைக்கவே இல்லை. தவம் செய்தால் வரம் தருவாய், ஆனால் தவம் செய்வதற்கே வரம் பெற்றிருக்க வேண்டும் போல் கருணை காட்ட மாட்டாயா ஈசனே கைலாசநாதா என்று மனம் உருகி பிரார்த்தித்தார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சும்மாவா சொன்னார்கள்? அங்கே தரையிலிருந்து தண்ணீர் மெல்ல ஊற்றெடுத்தது. அந்த நீரை எடுத்து முகம், கை, கால் இவற்றை அலம்பிக் கொண்டார். கண்களிலே ஒற்றிக் கொண்டார். தலையிலே தெளித்து கொண்டார். கொஞ்சம் அள்ளி எடுத்து பருகினார். சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதனை அபிஷேகித்தார். பிறகு தண்ணீரை கொண்டு தரையில் சதுரம் வரைந்தார். அந்த கட்டத்துக்குள் அமர்ந்து தலைக்கு மேலே கரம் குவித்து ஈசனை வணங்கிவிட்டு தவத்திலே மூழ்கினார். இதில் மகிழ்ந்த சிவபெருமான் சுகபிரம்ம முனிவருக்கு தம்பதி சமேதராக காட்சியளித்தார். இங்கே ஜலம் இல்லாது போயிருந்தால் தவம் செய்வது தடைப்பட்டிருக்கும். தவம் செய்யாமல் இறை தரிசனம் கிடைத்திருக்குமா? நிச்சயமாக கிடைத்திருக்காது. உனது கருணையே கருணை என்று பலவாறு துதித்து தனது மனக்குறையை தீர்த்து வைத்த சிவபெருமானை வணங்கி தொழுதார் சுகபிரம்மர். விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே. விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே. இமய தேவி உமையுடன் இரு பிரிவில் வாழும் ஈசனே, இமய தேவி உமையுடன் இரு பிரிவில் வாழும் ஈசனே. எங்கும் எமக்கொரு காவல் அளித்திடும் ஏகலிங்க வாசனே, எங்கும் எமக்கொரு காவல் அளித்திடும் ஏகலிங்க வாசனே. அருணை வாழும் சிவனே, நீ அருள வேண்டும் உடனே. ஆதிலிங்க ஜோதியான அண்ணாமலை சிவனே, அருணை வாழும் சிவனே, நீ அருள வேண்டும் உடனே. ஆதிலிங்க ஜோதியான அண்ணாமலை சிவனே. விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே, ஐந்து முகத்தவனே, ஐந்து முகத்தவனே.
திருமேனி மண்ணேற்றதோ இன்று புவியாள கல்லாகி தவமாற்றுதோ பொன்னேற்கும் திருமேனி மண்ணேற்றதோ இன்று புவியாள கல்லாகி தவமாற்றுதோ வண்ணமுடி தீ சுமக்கும் முகில்தானோ வானிலைக்கு வானிலையே சிவம்தானோ வண்ணமுடி தீ சுமக்கும் முகில்தானோ வானிலைக்கு வானிலையே சிவம்தானோ வளரும் போது புதிராய் நீ வாழும் போதும் புதிராய் உன் வருகை கூட புதிரின் வடிவமாகுதே என் இதயம் உந்தன் லீலை எண்ணி பாடுதே அருணை வாழும் சிவனே நீ அருள வேண்டும் உடனே ஆதிலிங்க ஜோதியான அண்ணாமலை சிவனே அருணை வாழும் சிவனே நீ அருள வேண்டும் உடனே ஆதிலிங்க ஜோதியான அண்ணாமலை சிவனே விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே ஐந்து முகத்தவனே ஐந்து முகத்தவனே. காலங்கள் ஓடின. பரந்து விரிந்த சோழ தேசம் நடுநாடு கடந்தும் விரிந்திருந்தது. சோழ மன்னன் ஒருவன் இந்த வழியே வந்தபோது மலையை கண்டான். மலையின் மேல் ஏறி உச்சிக்கு சென்றான். அங்கே முனிவர்கள் பலர் சிவபூஜையில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தான். அவர்களை வணங்கினான். இந்த மலையின் மாண்பு குறித்தும் சுகபிரம்மருக்கு ஈசன் காட்சி தந்தது குறித்தும் முனிவர்கள் மன்னனுக்கு விவரித்தார்கள். அத்துடன் சுனை நீரின் மகத்துவத்தையும் எடுத்துரைத்தார்கள். இதில் சிலிர்த்து போன சோழ மன்னன் மலையடிவாரத்தில் கோவில் எழுப்பினால் ஊர் மக்கள் வணங்கி வழிபட வசதியாக இருக்கும் என்ற எண்ணம் கொண்டான். அப்படியே கோயில் எழுப்பியவன் சுவாமிக்கு தீர்காஜலேஸ்வரர் எனும் திருநாமமும் சூட்டி மகிழ்ந்தான். அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ பாலாம்பிகை. திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆரணி மற்றும் வந்தவாசியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும், சேத்துப்பட்டிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது நெடுங்குணம். ஊரின் பிரதான சாலையிலேயே அமைந்துள்ளது ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் திருக்கோயில். கிழக்கு பார்த்த திருக்கோவில். மலையில் வற்றாத சுனை நீர் உள்ளது போல ஆலயத்திலும் வற்றாத கிணறு உள்ளது. இதிலிருந்து தீர்த்தம் எடுத்து தினந்தோறும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகிக்கப்படுகின்றது. அருள்மிகு தீர்காஜலேஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் சப்த கன்னியரும் சாநித்தியம் மிகுந்தவர்கள். இவர்களின் விக்கிரக திருமேனிகள் பிரம்மாண்டமாக பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஊரில் பருவம் தப்பி மழை பொய்த்து போனால் விவசாயிகள் திரளாக வந்து சப்த கன்னியருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவார்களாம். இவர்களை அபிஷேகித்து வணங்கினால் அந்த வருடம் மழை அதிகமாக பொழியும், அமோக விளைச்சல் பெருகும், தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் வாய்க்கப் பெறும் என்று நெடுங்குணம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களின் விவசாய பெருமக்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. முனிவர்களும் ஞானிகளும் வழிபட்ட இந்த லிங்க மூர்த்தத்தை வில்வம் சார்த்தி வழிபட தீராத நோய்கள் யாவும் தீரும் என்பது ஐதீகம். இங்கே அழகு கொஞ்சும் ஸ்ரீ சுப்பிரமணியரின் விக்கிரக திருமேனியையும் பிரகாரத்தில் அஷ்டலிங்கங்களையும்
தரிசிக்கலாம். ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், கல்வி மற்றும் கலையில் மந்த நிலையில் இருப்பவர்கள் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய் ஆகியவற்றை கலந்து தீபமேற்றி வணங்கி வழிபட தோஷங்கள் விலகும். கல்வி கேள்வியில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. கோவிலில் சுகபிரம்ம முனிவருக்கும் சன்னதி உள்ளது. வியாழக்கிழமையன்று ஸ்ரீ சுகபிரம்மரையும் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி வழிபட்டால் ஞானம் கிடைக்கும். அம்பாள் ஸ்ரீ பாலாம்பிகை கருணையே வடிவானவள். இந்த தேவிக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் நோயின்றி ஆரோக்கியமாக வளர்வார்கள் என்று சிலிர்ப்புடன் தெரிவிக்கின்றார்கள் பக்தர்கள். இந்த ஆலயத்தில் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். தெப்பத் திருவிழாவும் திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடைபெறுகின்றன. கார்த்திகை தீபமன்றும் நெடுங்குணம் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து குன்றின் மேல் தீபமேற்றி மக்கள் தீப வழிபாடு செய்கின்றார்கள். நெடுங்குணம் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரரை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்வோம். தீராத பிரச்சனைகளை தீர்த்தருள்வார் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர். அடுத்த ஆலய வழிபாட்டில் சுகபிரம்ம ரிஷி பற்றியும் நெடுங்குன்றத்தில் நின்றருளும் சிவபெருமான் பற்றியும் விரிவாக அறிவோம்.